சட்டமன்ற உறுப்பினர் திரு நேதாஜி கணேசன், வார்டு எண் 4. தமிழகத்தின் முதல்வர் பாசமிகு தளபதி அவர்களும் இளைஞர் விளையாட்டுத்துறை அமைச்சர் மாண்புமிகு அருமை அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் நன்றி கலந்த காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, இப்படித்தான் மாநாடு நடத்த முடியும் என்பதற்கு உதாரணமாக நம்முடைய இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் உலகத்தமிழர் போற்றும் முருகப்பெருமானின் மாநாட்டை பழனியில் சிறப்பாக நடத்தி முடித்த அருமை அண்ணன் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் அருமை அண்ணன் பி.கே. சேகர்பாபு அவர்களுக்கு மன்னர் நாளின் சார்பாகவும் மாமன்றத்தின் சார்பாகவும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, மாமன்றத்தில் எனக்கு கேள்வி நேரத்தில் பேசுவதற்கு வாய்ப்பினை வழங்கிய வணக்கத்துக்குரிய மேயர் அவர்களுக்கும், துணை மேயர் அவர்களுக்கும், ஆணையர் அவர்களுக்கும், வடக்கு வட்டார துணை ஆணையர் அவர்களுக்கும், ஆளுங்கட்சி தலைவர் அவர்களுக்கும், நிலைக்குழு தலைவர் அவர்களுக்கும், போன்ற மாவட்ட உறுப்பினர்களுக்கும், ஊடக நண்பர்களுக்கும் அனைவருக்கும் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, கேள்வியின் மண்டலம் 4 வார்டு 34 முதல் 48 வரை 15 வார்டுகள் 2023ஆம் ஆண்டில் வடகிழக்கு பருவமழை காலங்களில் அதிக மழை பெய்து, இதனால் வார்டு 34இல் யூனியன் கார்பஸ் காலனி, துர்கை அவென்யூ, சுகந்தம்மாள் காலனி, தென்றல் நகர், வார்டு 35இல் முத்தமிழ் நகர், வார்டு 36இல் எம்கேபி நகர், 37இல் ராஜரத்னம் நகர், கிருஷ்ணமூர்த்தி நகர், கவியரசன் கண்ணதாசன் நகர், எம்ஜிஆர் நகர், தாமோதர நகர், முல்லை நகர், சுடுகாடு, வார்டு 38இல் நேதாஜி நகர், வினோபா நகர், பட்டேல் நகர், ராஜீவ்காந்தி நகர், பரமேஸ்வரன் நகர், ராஜசேகர் நகர், நெடுஞ்சலை நகர், வார்டு 40இல் வஉசி நகர், திருவள்ளுவர் நகர், 41இல் அன்னை சந்தியா நகர், எழில் நகர், நேரு நகர், 14 தெருக்கள், வார்டு 42இல் இரட்டைக்குடி தெரு, மூட்டுக்கடை, இளைய தெரு அருகில் உள்ள 16 தெருக்கள், வார்டு 43இல் சிங்காரவேல நகர், பல்லவன் சாலை பள்ளப்பகுதி, 45இல் டிவி காலனி, 46இல் ஸ்ரீ கல்யாணபுரம், ஜேஜே நகர், SM மெயின் ரோட், 47இல் அம்பேத்கர் நகர், காமராஜர் நகர், சிக்கந்தரபாளையம், 48இல் பார்சாலை நகர், 5 தெருக்கள் ஆகிய தெருக்கள் மழைநீர் வீட்டிற்குள் புகுந்து மழைநீர் வடியாமல் மக்கள் மிகவும் சிரமப்பட்ட நிலையில் 2024ஆம் ஆண்டு வடகிழக்கு பருவமழை காலத்தில் தெரு மற்றும் குடியிருப்புகளில் மழைநீர் நிற்காமல் இருப்பதற்கு பெருநகர சென்னை மாநகராட்சி நடவடிக்கை எடுக்குமா என்பதை மேயர் அவர்கள் வாயிலாக அறிவிக்கிறது. மண்டலம் 4 வார்டு 34 முதல் 48 வரை அனைத்து முக்கியமான சாலைகளிலும் மழைநீர் வடிகால்கள் அமைக்கப்பட்டுள்ளது. வார்டு 34 யூனியன் கார்பைட் காலனி, துர்கை அவென்யூ, தென்றல் நகர், வார்டு 35இல் முத்தமிழ் நகர் மற்றும் மழைநீர் அதிகம் தேங்கிய இடங்களில் 9 சிற்பங்களாக 6 கிலோமீட்டர் நீளத்திற்கு மழைநீர் வடிகால் பணிகள் அமைக்கும் பணிக்கு மதிப்பீடுகள் ரூபாய் 23.24 கோடிக்கு தயாரிக்கப்பட்டு நிர்வாக அனுமதி பெறப்பட்டுள்ளது. தற்பொழுது ஒப்பந்த புள்ளி பரிசீலனையில் உள்ளது. விரைவில் பணி ஆணை வழங்கப்பட்டு பணிகள் துவங்கப்படும். மேலும் பெரம்பூர் சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதி பெறப்பட்டு மழைநீர் வடிகால் அமைக்கும் பணிக்கு ரூபாய் 99.92 லட்சத்திற்கு மதிப்பீடுகள் தயாரிக்கப்பட்டு நிர்வாக அனுமதி பெறப்பட்டுள்ளது. தற்பொழுது ஒப்பந்த புள்ளி பரிசீலனையில் உள்ளது. விரைவில் பணி ஆணை வழங்கப்பட்டு பணிகள் துவங்கப்படும். பெரம்பூர் சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியின் கீழ் 2023-24ஆம் ஆண்டில் ரூபாய் 73.56 லட்சத்திற்கு மழைநீர் வடிகால் அமைக்கும் பணிகள் முடிக்கப்பட்டு உள்ளது. வரும் பருவமழை காலங்களில் மழைநீர் தேங்காமல் இருக்க அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டு வருகிறது என்று தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி மேயர் அவர்களே. சென்ற மழை காலங்களில் ஆர்கே நகர், பெரம்பூர் தொகுதிகளில் வசிக்கின்ற பொதுமக்கள் வீட்டிற்குள் மழைநீர் புகுந்ததால் மிகவும் பாதிக்கப்பட்டுள்ளனர். அது மட்டுமல்லாமல் ஆர்கே நகர் பகுதியிலிருந்து பெரம்பூர் பகுதிக்கு செல்ல முடியாத சூழ்நிலையும் சென்ற மழை காலத்தில் நடைபெற்றது. தொகுதிக்கு தொகுதி சென்று முடியவில்லை. உதாரணத்திற்கு ஆர்கே நகரில் செல்ல வேண்டும் என்றால் குறுக்கப்பட்டை, தாங்கள் கூட சென்ற மலையில் இரவோடு இரவாக வந்து பகுதியை பார்வையிட்டீர்கள். அந்த ஜேஜே நகர் குறுக்கப்பட்டை பகுதி முதல் பெரம்பூர் பகுதிக்கு செல்ல வேண்டும் என்றால் வாகன வசதி கூட செல்ல முடியாத சூழ்நிலை தான் சென்ற மழை காலங்களில்
ஏற்பட்டது. இதற்கு முதல் காரணம் மண்டலம் 4க்கு உட்பட்ட கேப்டன் கார்டன் கனால், உடுங்கியூர் கனால், வேசர்பாடி கனால், பக்கியாங் கனால் பல ஆண்டுகளாக தூர்வாரப்படாமல் இருந்தது. சென்ற மழைக்காலங்களில் கூட தாங்களும் நம்முடைய தலைமைச் செயலாளர்கள் கொண்டு ஆணையர் கொண்டு வந்து பார்வையிட்டு அந்த பக்கிவாங் கனாலில் மண் கழிவுகள் 8 அடி ஆழத்திற்கு இருப்பதாக அளந்துகளை பார்த்தோம் அந்த இடத்துல. ஆனால் இதனால் வரை தூர்வாரப்படவில்லை. எங்கள் மண்டலம் 4 பொறுத்தளவு அனைத்து வார்டுமே கனாலை சுற்றியே உள்ள பகுதியாக இருப்பதால் சிறுமலைக்கு தண்ணீர் நிற்பதில்லை. பெருமலைக்கு கண்டிப்பாக மழைநீர் வீட்டுக்குள் புகுந்து மக்கள் வீட்டில் வசிக்க முடியாத சூழ்நிலை தான் ஏற்படுகிறது. எனவே வருகின்ற மழைக்காலங்களுக்கு ரோபோட் ஆக்சிலேட்டர் பொக்லைன் மிஷின் 2ம் மிதவை பொக்லைன் மிஷின் 1ம் செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர் மழைக்காலங்களில் நிரந்தரமாக 4 மாதத்துக்கு அந்த கால்வாய் மேற்பகுதியில் இருந்து அந்த மண் கழிவுகளை அகற்றி பொதுமக்களை காத்திட வேண்டும் என்று மேயர்களாக அறிய விரும்புகிறேன். நன்றி. மண்டல குழு தலைவர் தெரிவித்தது போல் கேப்டன் காட்டன் கெனால் வந்து நேற்று நீங்கள் தெரிவித்தது மூலமா இன்றைக்கு பணிகள் துவங்கப்பட்டிருக்கிறது என்று டிசி அரசு தெரிவிக்கிறாங்க. அதே போல் பி கெனாலில் நம்ம பார்க்கும்போது ஸ்லட்ஜ் அதிகமாக இருக்குது. அந்த பகுதிகளும் வந்து வரக்கூடிய நாட்களில் வந்து அந்த ஸ்லட்ஜ் ரிமூவ் பண்ண தெரிவிக்கிறோம். நன்றி.